ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பாப்லெட் மீன் வறுவல், பாப்லெட் மீன் குழம்பு, ரைஸ், தலைவாழை இலை. அதே மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்னங்க எப்படி நிறைய போடலாம். சாப்பிட்டு எடுத்துக்கிறேன். டேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். நல்லா சக்கச்சவேட்டு குழம்பு. ஃபஸ்ட் யாரோ கலர் வேறமா இருக்கு. நீங்கள் அது புளி ஊற்றும்போது கருப்பாக தெரிஞ்சிச்சு. யார் அந்த கருப்பாடி? யாரு வறுவல் மட்டும் ஸ்பீடாக இறங்குது. அது பிடிக்கும். அவ்வளோ சூடாக இருக்குது. உப்பு தான் கம்மியாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கா? மீன் குழம்புக்கு மீன் வறுவல் வந்து இறங்கும். நான் இறங்காது. உங்களுக்கு? நமக்கு எது இருந்தாலும் இறங்குப்பா. எப்படி சாப்பிட்ற வேண்டியதான். எது கிடைக்குதோ எடுத்து சாப்பிட்றோம். நம்ம மாட்டு மீன் குழம்புக்கு மீன் வறுவல் தான் வேணுமா? நான் சிக்கன் வச்சாலும் சாப்பிடுவேன். எனக்கு எதுக்கு அது வேணும். ஆனால் இது வந்து எது எல்லாமே சாப்பிடலாம். நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்ற ஒரே டிஷ் எது தெரியுமா? எது? மீன். என் மொத்தம் சாப்பிட மாட்டீங்களாக்கும். சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சாப்பாடு எடுக்காது. எடுக்கான்னு சொல்லிட்டு போன தடவை அவ்வளோ கழுவிட்டேன். இப்போ எடுக்கலாம். அவ்வளோது நான் ஏன் காலி பண்ணேன்? இதே நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய சாப்பிட்டுப்பேன். வாய்ப்பில் இருந்துச்சா? அடுத்த தடவை சாப்பிட்றதுக்கு இருக்க மாட்டேன். என் வீட்டுக்கு வரம்மா பார்த்து பேசுங்க. உங்களுக்கு மீன் வரும். அதே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டியா? அப்புறம் என்ன? நான் ஒரு பீஸ் தான் சாப்பிட்டேன். ஒன்றா 3 பீஸ் சாப்பிட்டேன். சரி சாப்பிடு வேணும் சாப்பிடு. 1 2 டைம் வச்சு கடை வர திறக்கணும். மீன் குழம்புல ரசித்து சாப்பிடணும். யாரும் ரொம்ப சாப்பிட வைக்கலாம். அதுக்கு நைட்டு தான் வந்து சாப்பிடணும். அப்போ வாய்ப்பு இல்லை. நைட்டு என்ன இருக்கு? ஒரு நாள் சாப்பிட்டு முடிச்சிடும். அப்புறம் கை நிறைய அள்ளி சாப்பிடுது. நம்ம கோழி குஞ்சு சாப்பிட்றோம் சாப்பிடுது. இதுவே அதிகங்க. நம்ம சாப்பிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? மீன் குழம்பு சாப்பிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்? மீன் உள்ள நீச்சல் அடிச்சிருமா? ஏன் அது ஏற்கனவே சொன்ன ஞாபகம் வச்சுருக்கீங்களா? எப்போ சொன்னேன்? நீங்கள் ஜகால இருக்கப்போ சொன்னேன். ஜகானோட ஈட்டிங் சேலஞ்ச் போடணும். இது புரியல. ஈட்டிங் சேலஞ்ச் போடுங்க போகணும். நீ ஒரு கேள்விக்கு தான் 5 கேள்வி சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுவேன். ஆமாம், ஆனால் சாப்பிட்டுறாரு. நாங்களாம் வந்து சாப்பிடுவோம். அவர் டெலிவரி இப்படி போகும், அப்படியே போயிடும் உள்ள. நாம இதுவே நிறைய. ஆமாம், இதுவே 2 காயும் சேர்த்து அமுக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சாஞ்சிருவேன். தூக்கிட்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு. எலும்பே எனக்கு எலும்புல முள்
உங்கள்ட்ட முடியுமா? என்ன முள்ளா? ஆ முள்ளு மட்டும் வச்சு நான் என்ன பண்ணுறது? இதா பல்லுக்கு தோண்டி தான் வச்சுக்கிட்டு. சரி சாப்பிடு. அவசரப்படுத்தாதீங்க. நானே இதே ஹெவி ஃபுட் சாப்பிட்டுருக்கேன். என்னங்க இப்போ ஒரு பாட்டு பாடவா தோணுச்சு. கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான். உசுரோடு இருந்தது கொண்டு போட்டு அதுக்கு சோகை போட்டு வேற படிக்கிட்டு நீ. நான் நிறைய சாப்பிட்றேன்னா இது நிறைய சாப்பிட்றேன். ஏன் சொல்லிக்க வேண்டியது? பழக்கிறோட அதிகமாக தான் சாப்பிடுவேன். இவ்வளோ சோறு நான் சாப்பிடும் போது சோறு இவ்வளோது. அடுத்த 2வது தடவை இதோட கொஞ்சம் கூட. முதல்ல முன்னாடி நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன். உங்களோட சேர்ந்து நிறைய சாப்பிடுவேன். சாப்பிடு நல்லா சாப்பிடு. இப்போ நீ ஊர் போயிட்டீங்கன்னா கம்மியாகிடும். சரி கிளம்ப வேண்டியதான். சரி சாப்பிடு. கிளம்ப போட்டேன்னா உப்பு பார்க்குற. அதில் ஒரு மீன் வேணா எடுத்து வச்சுக்க. முடிஞ்சு இந்த சொத்துக்கு இவ்வளோ பெரிய நான் நிறைய சாப்பிடுங்க நினச்சேன். படையெல்லாம் போடுறாங்க. போட்டு சாப்பிட வேண்டியதானே. சீதா படையெல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடெலாம் நீட்டாக முடிச்சாச்சு. மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் வறுவல் அருமையாக இருந்துச்சு. இந்த சமையலோட வீடியோ நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சமைச்சுக்கோங்க, நல்லா சாப்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். டாட்டா பை பை, சி யூ. எப்போ வந்து போடுப்பா.